உலகத்திலே ஒரு நிர்வாக கட்டமைப்பை வைத்திருக்கிறான். மலாயிகா மார்களுக்கு அல்லாஹ் சில பொறுப்புகளை ஒப்படைத்திருக்கிறான். ஆனால் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பிலே போடப்படுகின்ற போது அல்லாஹ் அந்த நெருப்புக்கு பொறுப்பான வானவரை நாடாமல் அல்லாஹ் எதையும் குன் என்ற வார்த்தையை கொண்டு செய்யக்கூடிய சக்தி உள்ளவன். அல்லாஹுக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. அல்லாஹ் யாருக்காவது உதவி செய்ய நாடினால் அந்த உதவியை யாராலும் தடுக்கவும் முடியாது. அல்லாஹ் யாருக்காவது உதவி செய்யாமல் விட்டுவிட்டால் அவருக்கு உலகத்திலே உள்ள மக்கள் உதவி செய்தாலும் அவரை உயர்த்தவும் முடியாது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அல்லாஹ் அந்த சந்தர்ப்பத்திலே நெருப்பிலே போடுகின்ற போது நேரடியாக அல்லாஹ் நெருப்போடு கலைக்கிறான். அல்லாஹ் படைத்த நெருப்பு அல்லவா, அல்லாஹ் அதை நெருப்பு 10 என்று சொன்னால்தான் அது 10. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அந்த பத்தக்கூடிய அந்த நெருப்பை அல்லாஹ் அந்த சந்தர்ப்பத்திலே நீ பத்தக்கூடாது. நீ அவருக்கு சாந்தியை கொடுக்க வேண்டும், குளிரையும் கொடுக்க கூடாது, சூட்டையும் கொடுக்க கூடாது, சாந்தமான நிலைமையை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் அந்த நெருப்போடு கதைத்து நேரடியாக சொல்லுகின்ற போது அல்லாஹ் கண்ணியமானவர்களே, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த அளவு என்றால் அவர்கள் சுட்டப்பட்டிருந்த அந்த கயிறு கூட சாம்பலாகிறது. அந்த கயிறுகள் பொதியப்பட்டிருந்த ரோமங்கள் கூட முடிகள் கூட பத்தவில்லை. கண்ணியம் அல்லாஹ் பாதுகாத்தார். முழு உடம்புக்கு வந்த சோதனையா அந்த சோதனைகளை வெற்றி பெற்றார்கள். இன்னொரு சோதனை அல்லாஹ் கொடுத்தான், நிறைய செல்வங்களை கொடுத்தான். பதுக்கிற விளையாட்டு கிடையாது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு விருந்தாளி இல்லாமல் உணவு கொள்ள மாட்டார்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு விருந்தாளியை சேர்த்துக் கொள்வார்கள். நல்ல தன்மை. அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், ஹல் அஸாக ஹதீது லைஃபி இப்ராஹிம் அல் முக்ரமீன். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விருந்தாளிகளை கவனித்து செய்து நபியே நாயகமே உங்களுக்கு தெரிவிக்கையா என்று அல்லாஹ் கேட்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, முழு செல்வத்தையும் அல்லாஹ்வுக்கு கொடுக்க முன் வந்தால் இந்த சோதனையிலும் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். முழு உடம்பா அது அல்லாஹ்வுக்காக, முழு செல்வமா அதுவும் அல்லாஹ்வுக்காக. இன்னும் ஒரு சோதனையை அல்லாஹ் கொடுத்தான். பிள்ளை கிடைக்காத ஒரு பிள்ளையை கொடுத்து பிள்ளை அறுத்து படையிடவில் நாங்கள் படித்த இந்த குர்பானியுடைய பாடம் அல்லாஹ் தஆலா நிறைய நபிமார்களுடைய வரலாறு பேசியிருக்கிறார். ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், அல்லாஹ் நிச்சயமாக கொடுப்பான். கண்ணியமா நிராசையாகிவிடக் கூடாது. ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் 17 வருடம் ஒரு ரிவாயத்திலே, இன்னும் ஒரு ரிவாயத்திலே 19 வருடங்கள், இன்னும் ஒரு ரிவாயத்திலே 21 வருடங்கள் நோயாளி, ஒரு வகையான தொழுநோய். கண்ணியமானது அன்னி மத்தனி அல்லாஹ் வ அன்த அர்ஹமர் ராஹிமீன். கண்ணியமான அல்லாஹ்வை புகழுகின்றார்கள். எல்லா இடத்திலும் ஒரு நோய், ஆனால் அல்லாஹ்வை திக்ர் செய்ய நாவுக்கு நோயை கொடுக்கலே, அல்லாஹ்வை சுக்ர் செய்ய நன்றி செலுத்துகிறார்கள். கனிமாதை அல்லாஹ் நீக்கி அந்த மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய அருளை காட்டி கொடுத்தான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதே போன்றுதான் கண்ணியமானவர்களே. எனவே கண்ணியமான அல்லாஹ்வுடைய ஜக்கரியாவுக்கு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறார்கள். ஒரு கட்டத்திலே ரப்பி லா தஸர்னி ஃபர்தா வ அன்த கைருல் வாரிஸீன். இறைவா, இந்த உலகத்தில் தனி மனிதனாக ஆக்கிடாத, நீ வாரிசு கொடுப்பதில் மேலானவன். மௌத்துக்கு பின்னால் ஒரு வாரிஸ், ஏன்னா மௌத்துக்கு பின்னால் எனக்கு துஆ செய்யக்கூடிய ஒரு வாரிஸ் தேவை. அதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா பதிலளிக்கிறான், ஃபஸ்தஜப்னா லஹு வ வஹப்னா லஹு யஹ்யா வ அஸ்லஹ்னா லஹு ஸௌஜா. அல்லாஹ் சொல்கிறான், அவருடைய மனைவியோ பிள்ளை கிடைக்காத வயதுல இருந்த சந்தர்ப்பத்துல அந்த மலட்டு தன்மையை நாங்கள் இல்லமாக்கி அவருக்கு ஒரு குழந்தையை கொடுத்தோம், யஹ்யா என்ற குழந்தை என்ற சொல்லி காட்டுகிறாங்க. அல்லாஹ் எனக்கும் சக்தி உள்ளவன். நாம் நிராசையாகி விடக்கூடாது. எங்களுக்கு நோயா அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டே இருப்போம், அல்லாஹ் ஷிஃபாவை தருவான். கஷ்டமா அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டிருப்போம், அல்லாஹ் கஷ்டத்தை போக்குவான். குழந்தை பாக்கியம் இல்லையா, கேட்டுக்கொண்டே இருப்போம், அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை தருவான். அன்பானவர்களே, அல்லாஹ் சக்தி உள்ளவன், அல்லாஹ் சக்தி உள்ளவன். கண்ணியமானவர்களே, அந்த சோதனையிலும் அந்த குழந்தை அல்லாஹ் கொடுத்து குழந்தையை அறுத்து பலியிட முன்வருகிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலும் அந்த சோதனையில் அவர் வெற்றி பெறுகிறார். ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன் வபஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம். இறைவா, எனக்கு சாலிஹான ஒரு குழந்தையை தா. அல்லாஹ் தஆலா அவருடைய துஆவை தட்டல்ல, துஆவை கபூல் செய்து சாலிஹான நல்ல விவேகம் உள்ள அறிவுள்ள ஒரு குழந்தை அல்லாஹ் பரிசாக கொடுத்தார். அறுத்து பலியிட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை. கனியம் அந்த குழந்தை அல்லாஹ்விடத்தில் சொல்லிச்சு, சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ்
அல்லாஹ்வுடைய கட்டளையா இதை நிறைவேற்றுங்கள் என்று சொன்னது கண்ணியம். அந்த சந்தர்ப்பத்திலும் அந்த குழந்தையை குர்ஆன் கொடுக்க முன்வருகிறார். அந்த கத்தி அறுபடவில்லை. கண்ணியமானவர்களே, அதுக்கு பின்னால் தூருக்கு சென்று ஆட்டை கொடுத்து பொறுப்பாக்குகிறார்கள். இந்த சோதனையில் வெற்றி பெறுகிறார்கள். முதலாவது சோதனை முழு உடம்புக்கும் அதுல வெற்றி, இரண்டாவது சோதனை முழு செல்வத்துக்கும் அதுல வெற்றி, மூன்றாவது சோதனை குழந்தை செல்வத்துக்கு சோதனை. அந்த சோதனையில் வெற்றி பெறுகிறார்கள். இன்னும் ஒரு சோதனை அல்லாஹ் கொடுத்தான், அவருடைய உள்ளம். அந்த உள்ளத்துல யார்? கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய உள்ளம் அல்லாஹ்விடத்திலே வருகின்ற போது அல்லாஹ் சொல்லுகிறான், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே வருகின்ற போது கல்புன் சலீம், ஈரேற்றமுள்ள உள்ளமுடையவராக வந்தார் என்று குர்ஆன் சொல்கிறது. நாளைய மறுமையினால் அல்லாஹ் வெற்றியை கொடுப்பது, சுவர்க்கத்தை கொடுப்பதும் கல்புன் சலீம், கல்புன் வஜில், நல்ல உள்ளங்களுக்கு தான். ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லுகிறான், யௌம லா யன்ஃபஉ மாலு வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். நாளைய கியாமத்துடைய நாள் பிள்ளைகளால செல்வங்களால ஒன்றுமே செய்ய முடியாத நாள். அன்றைய நாள் யாருடைய உள்ளம் கல்புன் சலீமாக இருக்குமோ, கல்வன் சலீமாக அல்லாஹ்விடத்தில் ஒரு ஈரேற்றமாக ஒரு நிச்சயமாக அல்லாஹ் அந்த உள்ளங்களுக்கு வெற்றி, அல்லாஹ் உள்ளங்களுக்கு சுவர்க்கம் என்ற செய்தி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த எல்லா சோதனைக்கு பின்னால்தான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வத்தஃபதல்லாஹு இப்ராஹீம கலீலா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய நேசராக தேர்வு செய்தார். சுப்ஹானல்லாஹ். சாதாரணமான ஒரு விஷயம் அல்லாஹ்வுடைய நேசராக ஆவதற்கு. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நேசர், அது அல்லாஹ் சொன்னதே. அதே போன்று கண்ணியமானவர்களை உலகத்திலே புரட்சிதமாக பேசக்கூடிய ஒன்றுதான் அபுல் அன்பியா, நபிமார்களின் தந்தை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எவ்வளவு பெரிய பாக்கியம் கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே. எனவே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படிப்பட்ட எல்லா சோதனைகளையும் சாதனையாக ஆக்கி அல்லாஹ்வுடைய நேசராக மாறினார்கள். எனவே நாம் இந்த எல்லா தியாகங்களையும் செய்துதான் அல்லாஹ்வுடைய நேசராக மாற வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சிறு பிராயம் இருக்குது, சாதாரணமான ஒரு பிராயம் அல்ல. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த வீடோ, அவருடைய தந்தை ஆதர் சைத்தானை வணங்கக்கூடிய ஒருவர் இந்த காலகட்டத்தில் தன்னுடைய ஈமானை பறிகொடுக்கவில்லை. உலகத்தில் ஒரு வளமை இருக்குது, பேரன்ஸ் தான் பிள்ளைக்கு உபதேசம் பண்ணுவார்கள், பிள்ளைக்கு நல்ல புத்திமதிகளை சொல்லிக் கொடுப்பார்கள். ஆனால் குர்ஆன் ஒரு புத்திமதியை சொல்லுது, ஒரு அருமை மகன் தன்னுடைய தந்தைக்கு உபதேசம் பண்ணியது, வயதுல மூத்த தன்னுடைய தந்தைக்கு பயான் செய்தது. குர்ஆன் சொல்லுது, யா அபதி லா தஅபுதி ஷைத்தான் இன்ன ஷைத்தான கான லிர்ரஹ்மானி அஸியா. என் அருமை தந்தையே, நீங்க ஷைத்தானை வணங்கவான வாப்பா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தை ஆதருக்கு சொல்கிறார், என் அருமை தந்தையை நீங்க சைத்தான வணங்கவானாப்பா. சைத்தான் படைச்ச ரப்புக்கு மாறு செய்யக்கூடியவன் தந்தை என்று தந்தைக்கு உபதேசம் பண்ணுகிறார். தொடர்ந்து அந்த மகன் தன்னுடைய தந்தைக்கு சொல்கிறார், யா அபதி இன்னி அகாஃப் அய்யமஸக அஸாபும் மினர் ரஹ்மானி ஃபதகூன லிஷைத்தானி வலியா. என் அருமை தந்தையை நீங்க சைத்தான வணங்கினா, நீங்க சைத்தான வணங்கினா சைத்தானுடைய உற்ற நண்பனாகி அல்லாஹ்வுடைய அஸாப் உங்களை பிடித்துக் கொள்ளும். எனவே இந்த தந்தைக்கோடு நடப்பது அந்த மகனால தாங்கிக் கொள்ளலாம். கண்ணியமானவர்கள், ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படித்தான் யோசிக்கு. தனக்கு தந்தை கொண்டு நடந்தால் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி இல்லை. தந்தை தன்னுடைய கொள்கைகளை இல்லாவிட்டாலும் தந்தையின் மீது ஒரு பாசம் கண்ணியமானவர்களே. எனவே நாம் அப்படிப்பட்ட நல்ல பாசம் உள்ளவா இருக்க வேண்டும். தன்னுடைய தந்தை பாவம் செய்யக்கூடியவா இருக்கலாம், தன்னுடைய தந்தை ஒரு முஷ்ரிக்காக இருக்கலாம், ஆனால் அவருக்கு செய்யக்கூடிய கடமைகளை கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும். குக்குரு சிறுக்கு உதவி செய்வதல்ல, மாறாக அந்த உலகத்தில் செல்லக்கூடிய பிர்ருல் வாலிதேன் அவர்கள் நல்ல முறை நடக்கிறது. இந்த விடயத்திலே நாங்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அந்த உலகத்தில் உள்ள மிகப்பெரிய செல்வம் குழந்தைகளுக்கு பெற்றோர் தான், பெற்றோருக்கு மிகப்பெரிய செல்வம் பிள்ளைகள் தான். பிள்ளைகள் இல்லாத உலகத்திலே பெற்றோர்கள் படுகின்ற கஷ்டம் சாதாரணமான கஷ்டம் அல்ல. குழந்தை கிடைக்கின்ற வழியை விட குழந்தை இல்லாதவர்களுக்குள்ள வழி அதிகம். குழந்தை கிடைக்கின்ற வழி சில நிமிடத்திலே நின்று ஓடும், சில மனுத்தியானத்திலே நின்று ஓடும். ஆனால் குழந்தை இல்லாதவர்களுக்குள்ள வழி கஷ்டம் அதிகம்.
அவர்கள் பண்ணாத சேனல் இல்ல, கொடுக்காத தர்மம் இல்ல, கேட்காத துவா இல்ல, எல்லா தியாகங்களையும் பண்ணி அல்லாஹ் அவர்களுக்கு பாக்கியத்தை கொடுத்தில்லைண்டா எவ்வளோ கவலைப்பை எவ்வளோ கண்ணீர் வடிக்கிறார். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு தந்தையோடு அந்த மகன் நடந்து கொண்ட செய்தி, அந்த சந்தர்ப்பத்திலே ஆதர் எப்படி நடந்து கொள்கிறார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை எப்படி நடந்து கொள்கிறார்? قال راغب أنت عن آلهتي يا إبراهيم لئن لم تنتهي لأرجمنك واهجرني مليا. என்ன இப்ராஹிம் சொல்ற உலகால உனக்கிட்டு வந்த இந்த சைத்தான வணங்கவான சொல்றியா, இந்த விக்கிரகங்களை வணங்கவான சொல்றியா, இந்த வேலையை நீ விடையிலன்னா உன்னை கல்லால் அடித்து கொள்ளுவேன் விரட்டுவேன் என்று அந்த வாப்பா அந்த தந்தை மகனை மிரட்டுகிறார். இந்த சந்தர்ப்பத்திலும் அந்த அன்பு மகன் எப்படி நடக்கிறார்? காலசலாமுன் அலைக், அவர்களுடைய சாந்தி உண்டாவதாக தந்தைக்கு துவா செய்கிறார். அன்பானவர்களே, நீண்ட வரலாறு நேரம் போதால் சுருக்கமாக சொல்லுகிறேன். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த சந்தர்ப்பத்தினுடைய கொள்கையை விட்டுக் கொடுக்கவில்லை. எனவே நீங்கள் அந்த உலகத்திலே வாழ்கின்ற போது அல்லாஹ்வுடைய நேசராக, அல்லாஹ்வுடைய உண்மையான அபுதுகளாக, அடியார்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அல்லாஹ் தந்திருக்கின்ற கடமைகளை செவ்வடி நேரத்துக்கு நிறைவேற்ற வேண்டும். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுக்கு தெரியும் இந்த ஆண்டை விட வருகின்ற ஆண்டு நன்மைகள் கூடிய ஆண்டாக, நலவுகள் அதிகமாக செய்த ஆண்டாக, கண்ணியமான பூமியுடைய வாழ்விலே நேற்றைய நாளை விட இன்றைய நாள் முன்னேற்றம் உள்ளதாக இருக்க வேண்டும். இன்றைய நாளை விட நாளைய நாள் முன்னேற்றம் உள்ளதாக இருக்க வேண்டும். நானும் நீங்கள் ஒவ்வொரு நாள் முடிய மறுமைக்காக நெருங்கிக் கொண்டிருக்கிறோம்.